இப்போ நம்முடைய குடும்பத்தில் தாயோ தந்தையோ சகோதரனோ மரணித்து விட்டால் நாம் அல்லாவும் அல்லாவுடைய ரசூல்னு சொன்ன மாதிரி நம்ம தௌஹீது முறைப்படி ஜனாசாவை கபரடக்கம் செய்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுக்கிறோம். எத்தனையோ ஊர்களில் பல போராட்டங்களை பண்ணி நம்ம ஜனாசா அடக்கியிருக்கோம். ஆனால் அந்த இறந்து போனவர் ஹயாத்தாக இருக்கும்போது எந்த அமலுமே செய்யலை, தொழுவில் எதுவுமே செய்யலை, இபாதத்தான காரியம் எதுவுமே அல்லாஹ் ரசூல் சொன்ன எந்த காரியமே செய்யலை. பேருக்கு முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இவ்வளவு சிரமப்பட்டு போராட்டம் பண்ணி இந்த கபரடக்கம் பண்ணுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா நமக்கு எனக்கு அந்த அடக்கிறதுனால எனக்கு நன்மை கிடைக்குமா? அதோட விளக்கமாக சொல்லணும். அதாவது இறந்து போனவரை நம்ம தௌஹீது முறைப்படி தொழுகை வைத்து அடக்கம் செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். பல ஊர்களில், நம்ம ஊர் மாதிரி இடங்களில் அப்படி வளர்ந்த ஊர்களில் கிடையாது. சில ஊர்களில் ரொம்ப மைனாரிட்டியாக அப்போ தான் வளர்ந்து கொண்டிருக்கிற ஊர்களில் ஜமாத்தார்கள் ரொம்ப இடைஞ்செல்லாம் பண்ணி அடக்க முடியாமல் ஆக்கியெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் யாருக்காக வேண்டி நம்ம போராடுறோமோ அவர் ஒரு தீன்தாரியாக இல்லை, அப்போ நமக்கு அந்த நன்மை கிடைக்குமா என்று கேட்குறாங்க. இதெல்லாம் வைக்க மாட்டாங்க, இணை கற்பிக்கிறதெல்லாம் கிடையாது. தௌஹீது இந்த இதான் ஓரிரை குழு தான் சரிம்பாங்க. அமல்களில் கொஞ்சம் பொடுபோக்காக இருப்பாங்க. அவங்க சரியாக தொழுகை பாகத்தில் பேணாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் எதில் இருக்க மாட்டாங்க, ஷிர்கு தர்காவுக்கு போக மாட்டாங்க, அல்லாஹ்வை தான் வணங்கணும்பாங்க, அதுதான் கரெக்டாக உங்களுக்கு தான் கரெக்டும்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் நடந்தார்னு வைங்க, அவருக்கு செய்யலை. அடிப்படை தௌஹீதில் இருக்கார், கொள்கை சரியாக இருக்குது, அவருக்கு தான் பாவம் மன்னிப்பு அவசியம். யாருக்கு பாவம் மன்னிப்பு அவசியம்? யார் ரொம்ப பாவம் செய்கிறான்னு அவனுக்கு தானே பாவம் மன்னிப்பு அவசியம். அப்போ பாவம் மன்னிப்புக்கு அவசியம் ரொம்ப இருக்கிற ஆளாக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட இபாதத்துகளே இல்லாவிட்டாலும் அல்லாவுக்கு ஷிர்க்கு வச்சா மட்டும்தான் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. அல்லாவுக்கு ஷிர்க்கு வைக்கலை என்று சொன்னால் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடலாம் என்பதில் அடங்கி தானே இருக்குது இந்த வசனத்திலேயே. நபியாக இருந்தாலும் முஃமின்களாக இருந்தாலும் அவங்க அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்றால் மற்ற யாருக்கும் தேடலாம். ஜனாசா தொழுகை என்பது பாவ மன்னிப்பு தேடுறது தான். அதில் உட்காந்து நம்ம என்ன செய்யணும், அவரே வணங்குறோம். அல்லாஹும்ம ஃபிர்லி ஹய்யினா மையித்தினான்னு கேட்குறோம். இறைவா எங்களை மன்னிச்சிரு, உயிரோடு இருக்கிற எங்களையும் மன்னிச்சிரு, செத்து போன இவரையும் மன்னிச்சிரு என்று அவருக்காக நம்ம துவா தான் செய்கிறோம். அப்போ ஜனாசா தொழுகை என்பது ஒரு பாவ மன்னிப்புக்கு செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் இணை கற்பிக்காமல் வேறு வேறு பாவம் செஞ்சு இருந்தால் அவருக்கு என்ன செய்யலாம், தாராளமாக தற்கொலை செஞ்சால் தொழுவாதீங்க, அல்லாவுக்கு இணை கற்பிச்சிருந்தால் தொழுவாதீங்க. வேறு பாவம் செஞ்சு இருப்பார்களே ஆனால் நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், அவர்கிட்ட ஷிர்க் வைக்காமல் இருந்த காரணத்தினால் நல்லா செய்யலாம். அவரை சுன்னத்தான முறைப்படி அடக்குவதற்கு என்ன செய்யலாம், போராடலாம். அவர் ஷிர்க் வைக்காமல் இறந்துருக்காரு இல்லையா, அப்போ நன்மை கிடைக்கும்.